என்ன மர்மலே வெளியே கிளம்பியாச்சா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்ல என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு. சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவியா இல்லை அவள் வீட்டிலே சாப்பிட்ருவியா? அவளை போய் பார்க்கறதுக்கு தான் போகிறேன்னே தவிர அங்கே போய் திங்கிறதுக்குன்னு போகலை. நான் அங்கே போய் தின்னுட்டோம்னா நீங்கள் இங்கே உள்ள பொரிச்ச மீன் அவ்வளோத்தையும் தின்றலாம். அங்கே எண்ணத்தில் தானே கேட்குதியே. அச்சோ கண்டுபிடிச்சிட்டாள மர்மலே. எனக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. நீ அங்கே சாப்பிடனா எனக்கு வயிறு பசிச்சோடனே நான் சாப்பிடுவேன். இங்கே தான் சாப்பிடுவேனாக்கி நீ வரது வரைக்கும் பொறுத்து இருந்தால் அப்புறமா உங்கள்கிட்ட சேர்ந்து சாப்பிடுவேன். அப்படியே ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். யார் தான் ஃப்ரெண்டு பக்கம் போயிட்டு சொன்ன நேரத்துக்குலாம் திரும்பி வந்தது நீ திரும்பி வர்றதுக்கு? நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் கிடையாது. சொன்ன நேரத்துக்குலாம் திரும்பி வந்துடுவேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன மருமலே, நானும் உன் கூட வரணுமா? நீங்கள் ஒன்றா என் கூட வரண்டாம். நான் இப்படியே என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அந்த பக்கத்தில் போன அன்னைக்கு நீங்கள் அப்படியே இந்த பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணும் போயிடாருங்க. ஸோ இவளை ஏமாத்திட்டு ஃப்ரெண்டை பார்க்க போயிடலான்னு இவ விட மாட்டுக்காள. இதுக்கு மேலே உங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் கதவு பூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வரேன். இவ கதவு பூட்டிட்டு போனால் ஜெயிலில் இருந்தது மாதிரிலாம் இருக்கும். மறுமொழி கதவு பூட்டிட்டு போவத நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். என்ன வருங்கத்த வீட்டுக்குள்ளே பூதம் ஒன்றும் வராது. பூதத்தை கண்டு யார் பயந்தா? அதன்னு பார்த்தேன். நீங்கள் என்னைக்கு பூதத்தை கண்டு பயந்தியே? உங்களை கண்டு தான் பூதம் பயந்து போகணும். நீங்கள் உள்ள போய் டிவி பாருங்க. நான் கதவு பூட்டிகிட்டே போகிறேன். சரி சரி நீ கதவு பூட்டிகிட்டே போ. நான் உள்ள போய் டிவியை பார்க்கேன். இங்கே தானே வீடு இருக்கதா சொன்னா? அண்ணா அங்கே 2 ஆள் வருது. அவியகிட்டே விசாரிப்போம். வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்காய் வெட்டதுக்கு ஆளை பார்த்துருங்க. சரி தம்பி. நீங்கள் சூர்யா தானே? ஆமாம். உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? உங்கள் அம்மா பேர் அன்னைக்கிலே தானே? ஆமாம். நீங்கள் வந்ததுலேருந்தே என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை. உலகத்தில் ஒருத்தலை மாதிரி 7 பேர் இருப்பாவன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? நான் பேச வந்த ஆளுகிட்ட பேசாம தாப்பா வேற யார்ட்டும் பேசிடக்கூடாதுல்ல. அதான் நீங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட நீங்க எதுக்கு பேசணும்? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. உங்களுக்கு இனி எப்படி தெரியும்? தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிண்ணே. மறந்துடாம தேங்காய் வெட்டதுக்கு ஆளை பார்த்துருங்க. சரி தம்பி. உங்களுக்கு சாந்தாவை தெரியுமா? தெரியும். இப்போ எதுக்கு அந்த பொம்பளை பற்றி என்கிட்ட கேட்குதியே? எனக்கும் உங்களே மாதிரி தான். அந்த பொம்பளையை அறவே பிடிக்காது. வேற எதுக்கு அந்த பொம்பளையை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் யாருன்னே உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த பொம்பளையை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். நான் வேற யாரும் இல்லை, அந்த சாந்தாவோட சொந்த மருமவ தான். எங்கள் குடும்பத்து பிரிச்சுள்ளோட மருமவள நீ. உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதே தப்பு. உங்கள் அத்தையால் எங்கள் வீட்டில் உள்ள நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. கொஞ்சம் கோவப்படாமல் நான் சொல்லுறதை கேளுங்களா? நெபரி நீ சொல்லுறது எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. ஆமாம் இதே போல தான். நல்லது எதுன்னு சொல்லுறதுக்கு யாரும் வந்தோன்னா காது கொடுத்து கேட்கதே கிடையாது. அதே இது எங்கள் அத்தையை மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னு வந்தால் வேணா அவ்வளோ சொல்லுறத அப்படியே கேட்குது. ஏன் தான் எல்லா ஆள்களும் இப்படி இருக்குன்னு தெரியல. உங்கள் அத்தை எங்கள் குடும்பத்துக்கு ஏற்கனவே ஏக்கச்சக்க நல்லது பண்ணியாச்சு. இதில் நீ என்னத்தை நல்லதை பண்ண போகிற? நான் நல்லது பண்ண போகிறேன்னா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணதுக்குன்னு வரல. நீ பேசின பிறகு என்ன தெரியும் நீ நல்லது பண்ண போறியா இல்லை கெடுதல் பண்ண போறியான்னு? சுருக்கா சொல்லு. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீங்கள் எதுக்கு மதுவாவி அம்மா வீட்டில் விட்டுட்டு இங்கே இருக்கிய? இதை கேட்க தான் இங்கே வந்தியோ? இதே கேட்கறதுக்காக ஒன்றா நான் இங்கே வரல. நீங்கள் எதுக்காக மதுவாவி அம்மா வீட்டில் விட்டு எங்கள் காரணத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோட குணம் என்னன்னா எங்கள் குடும்ப விஷயத்த வேறு யார்கிட்டையும் பேசுகிறதே பிடிக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட கூட என் குடும்பத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்லவே மாட்டேன். உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேளா? தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன். ஆனால் எனக்கு தான் தங்கச்சி கிடையாது. என்னையே உங்கள் தங்கச்சியை நினச்சிக்கிடுங்க. எனக்கும் அண்ணன் கிடையாது. நான் உங்களை அண்ணனா நினச்சிக்கிட்டேன். நீ என்னையை பார்த்து அண்ணன் சொன்னதுனால என்ன நடந்துங்கிறத முழுசாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன். உண்மையிலே கேட்க கஷ்டமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை இவ்வளோ பிரச்சனை பண்ணவளா? ஏன் தான் இந்த அத்தை இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துக்கவளோ தெரியல. தங்கச்சி நான் வந்துட்டோம்ல, உங்கள் குடும்பத்தை இனி நான் சேர்த்து வைக்கேன். இனி நான் ஒன்று சொன்னேன் கேட்பேலா? என்னன்னு சொல்லுமா? நீங்கள் இன்னைக்கே மதுவை பார்த்து பேசுங்க. என்னையா அண்ணன் கூப்பிட்டுட்டு மதுவை பேரை சொல்லி கூப்பிட்டிய? அது தப்பு தானே தங்கச்சி? ஐ எம் சாரிண்ணே. என்னவே மதுன்னு கூப்பிட மாட்டேன். இன்னைக்கே அண்ணியை பார்த்து பேசணும் சரியா? சரி தங்கச்சி. மேகம் வேற கருத்துட்டு வருது. மழை வந்தாலும் வந்துடும். சுருக்கா வீட்டுக்கு கிளம்பு. என் ஃப்ரெண்டு இங்கே தான் வீடு கட்டி இருக்கதா சொன்னான். அதான் அவளை பார்க்கன்னு வந்தேன். அவள் வீடு எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அவசரத்தில் ஃபோனை மறந்து வீட்டிலே போட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளை. மழை வந்துடும். வேற ஒன்றாலே அவளை வந்து பாரு. என்ன அப்போ நீங்களும் வாங்க. நான் உங்களை கொண்டு
வீட்டில் விட்டுட்டேன். வேண்டாம்மா, நீ போ. இங்கே பக்கத்தில் தான் எங்கள் தோட்டம் இருக்குது, அங்கே என் வண்டி இருக்குது. அதை எடுத்து நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். ஆ சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். அச்சோ, மழை வந்துட்டே. சரிம்மா, நீ வண்டியில் ஏறிப்போ, நான் தோட்டத்துக்கு போகிறேன். ஆ சரிண்ணே, போயிட்டு வரேன்.